இந்தியாவுல டைகர் அதிக அளவுல இருக்கிறதுல இந்த பந்திப்பூர் டைகர் ரிசர்வ் தான் 2வது இடத்துல இருக்கு. இங்க 190+ டைகர் இருக்கிறதாக சொன்னாங்க. நிறைய அனிமல்ஸை சைட்டிங் பண்ணலாம்னு ஒரு நம்பிக்கையில வந்திருக்கேன். இங்க நிக்குதுல சிப்சி கேம்பர், இதுல நம்ம சஃபாரிக்கு போறதாக இருந்தா ஆன்லைன்ல தான் டிக்கெட் புக் பண்ணிக்கிட்டு வரணும். பஸ்ல போறதாக இருந்தா இங்க வந்து டிக்கெட் எடுத்தா போதும். நாம பஸ்ல தான் சவாரி போறோம். 1.5 ஹவர்ஸுக்கு டிக்கெட் ரேட்டை பார்த்தீங்கன்னா 650 ஆகுது. என்ன பொறுத்தளவில் நீங்கள் ஃபேமிலியாக வந்தால் சிப்ஸில் சஃபாரி போகிற ட்ரை பண்ணுங்க. உங்கள் சஃபாரி வேற லெவலில் இருக்கும். சஃபாரி டைமிங் டீட்டெயில்ஸ் இதில் இருக்குது பாருங்க. ஃபர்ஸ்ட் சவாரி போயிட்டு வந்து அந்த டிக்கெட்டை காட்டி 2வது சவாரிக்கு போனீங்கன்னா 350 ரூபாய் தான் வாங்குறாங்க. மான் கூட்டமா இருக்குது பாருங்க. இது ஊட்டி டு மைசூர் ரோடு. இங்கேயே எலிஃபண்ட் ரோட்டை கிராஸ் பண்ணுது பாருங்க. எல்லாமே ஃபீமேல் எலிஃபண்ட் தான். Excuse me. So listen please, now enter the forest. So please maintain the silence. So and this is full open forest and natural habitat also. So here animal sightings is depend on your luck only. அங்க இருந்து ஒரு மயில் வந்துகிட்டு இருக்குது. எங்க பஸ் முன்னாடி அழகா கிராஸ் பண்ணிட்டு போகுது. இந்த ஃபாரஸ்டுடைய டோட்டல் ஏரியாவை பார்த்தீங்கன்னா 1200 ஸ்கொயர் கிலோமீட்டர். இங்க 25,000க்கு மேல மான் இருக்குதான். முதுமலை பந்திப்பூர் ஃபாரஸ்ட்ல எல்லாம் மான்களை தான் நிறைய பார்க்க முடியும். இந்த 2 மானும் ரொம்ப நேரமா சண்டை போடுதுன்னு நினைக்கிறேன். ரெண்டு டிரைவரும் ஏதோ பேசுறாங்க. அந்த பக்கமா காட்டெருமை இருக்குதுன்னு சொல்லிட்டு போறாரு. இந்த ஃபாரஸ்ட்ல நிறைய ரூட் இருக்கு. சஃபாரிக்கு வர வண்டி தனித்தனியாக தான் போகும். அதுக்கு ரீசன் என்னன்னா, டைகர் அல்லது லெப்பர்டு ஏதாவது பார்த்தாங்கன்னா அந்த வண்டி டிரைவர் மற்ற டிரைவருக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லிடுவாரு. எல்லா வண்டியும் ஆன் த ஸ்பாட்டுக்கு வந்துடுது. தனியா ஒரு ஆண் காட்டெருமை இருக்குது பாருங்க. Okay, excuse me. So listen please. This is not buffalo. So this one is Indian gar and not bison now. So this is big cattle family in Asia. Oh, great. So bison is
South Africa and America side only. Oh, that is very fine. So this is cattle family. Bison is buffalo family. Oh, And this one is male one. oh, And migrating animal also. So season by season migrated the other places. so it went to Nagarwade, like migrate. Nagarwale, Kabini and Wainadu. அழகா மயில் உட்கார்ந்து இருக்குது பாருங்க. இந்த சீசன்ல யானை கம்மியாக தான் இருக்குதாம். எல்லாமே மைக்ரேட் ஆகி வேற இடத்துக்கு போயிட்டுன்னு சொன்னாங்க. மங்கூஸ் இது கீரி வகையை சேர்ந்தது. இத மேக்சிமம் தனியாகத்தான் பார்க்க முடிகிறது. சாம்பார் டீர் இருக்குது பாருங்க. யானை எல்லாம் தனித்தனியாக தான் இருக்குது போல. 3 டைம்ஸாக சபாரி போய் தான் என்னால் ஓரளவுக்கு அனிமல்ஸை பார்க்க முடிஞ்சுது. சம்டைம் எல்லா அனிமல்ஸையும் ஃபஸ்ட்டு சவாரியிலேயே பார்க்கலாம். எல்லாமே ஒரு லக்கு தான். ஆமாம் ஆமாம் ஆமாம்.
sudah kami coba langsung. திடீர்னு வண்டி ஸ்பீடா போக ஆரம்பிச்சிட்டு என்னாச்சுன்னு கேட்டா டைகர் ஸ்பாட் ஆயிருக்குதுன்னு டிரைவருக்கு ஃபோன் வந்திருக்குது. அதான் வண்டி இவ்வளோ ஸ்பீடா போகுது. உள்ள இருந்து யானை பயங்கரமா சத்தம் போட்டு இருக்கு. உள்ள டைகர் இருக்குதுன்னு சொல்றாங்க. ரொம்ப பெரிய டைகர் தாங்க இது. இந்த டைகருடைய டெரிட்டரி மார்க் பாத்தீங்கன்னா 100 கிலோமீட்டருக்கு மேலேயே இருக்குதுன்னு சொன்னாங்க. But then it will one day. पीछे देखो, पीछे देखो. பந்திப்பூர்ல சவாரி முடிச்சுக்கிட்டு திரும்ப வந்துகிட்டு இருக்கும்போது பந்திப்பூர் செக் போஸ்ட்டுக்கு 2 கிலோமீட்டருக்கு முன்னாடி ஒரே டிராபிக்கா இருந்துச்சு. என்னாச்சுன்னு பார்த்தா இந்த யானை தான் அடிக்கடி இந்த ரோட்ல டிராபிக் ஜாம் பண்ணிக்கிட்டு இருக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். கண்ணாடி சாத்துங்கய்யா, திடீர்னு கை விட்டுறோம்ல.